ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு கத்திரிக்காய் ஒரு 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. வடசட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. இப்போ நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். அது சூடாகிடுச்சு. இப்போ அதில் கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கிடணும். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்துட்டு 1 நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி வச்சுருங்க. இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதில் மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் கொட்டிடுங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வெந்துருங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க. இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சிம்பிள் ஒரு ஈஸியான ரெசிபி தான். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.